இப்போ ஹெல்மெட்டுக்கு எவ்வளோ பனிஷ்மெண்ட் தெரியுமா? 1000 ரூபா. தண்ணி அடிச்சுட்டு போனால் 10,000 ரூபாய். பைக்கை பிடிங்கிடுவாங்க காவல்துறையில். இப்படி பிடுங்கணுன்னா நான் இந்த பக்கம் போகிற பைக்கில் பாதி பைக்கை கொண்டு போய் ஸ்டேஷனில் தான் போடணும். அப்படி தான் போடணும். அப்போ என்ன சொல்லுவீங்க? காவல்துறை மனித உரிமை மீறாங்க, மனித உரிமையை தடுக்கிறாங்க, அவன் குடியிருந்த தடுக்கிறாங்க. அப்படி பேச முடியாது இல்லையா? அப்படி பேச முடியாது, அப்படி சொல்ல முடியாது. அவங்களே வந்து பொதுச் செயலாளரை ஒத்துக்கிட்டாங்க. அப்படி சொல்ல முடியாது. அதுக்கு வந்து நம்ம சங்கம் சப்போர்ட் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம சங்கம் சப்போர்ட்டாக இருக்கவும் கூடாது. அந்த நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், நான் இப்போ 100 கேஸ் போனால் போட்டுருவாங்க. ஆனால் நான் யோசிக்கிறது என்ன, ஒரு விவசாயி அவர் ஏதோ ஒரு புல்லுக்கிட்ட இருந்துட்டு போவார், ஹெல்மெட் போட மாட்டார். அவருக்கு தெரியாது ஹெல்மெட் போட்டால் ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். நான் விளாத்திக்குளம் சப்டிவிஷனில் வேலை பார்க்குறப்ப 13 காவல் நிலையங்கள் எனக்கு கீழே, அங்கே எல்லாமே ஃபார்மர்ஸ் தான். அந்த ஃபார்மர்ஸு அவங்களுக்கு ஹெல்மெட்லாம் தெரியாது, அவங்க போட மாட்டாங்க. அது மாதிரி தூத்துக்குடி டவுன் டிஎஸ்பியாக இருக்கிறப்ப எல்லாம் மீனவ மக்கள், அவங்களுக்கு பணம்லாம் வச்சுருப்பாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்து பணம்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. 3 லட்சம் 5 லட்சம் பைக்லாம் வச்சுருப்பான். ஆனால் அவனுக்கு லைசன்ஸ் வாங்க மாட்டான். இந்த லைசன்ஸ் வாங்கலை அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவருக்கே ஏதாவது ஒரு ஊனம் ஆயிடுச்சு அல்லது அவருக்கு டெத் ஆகிட்டார் அப்படின்னா, அந்த லைசன்ஸு ஆர்சி புக்கு வெஹிக்கிளுக்கு இருந்தால்தான் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது என்சிஓபி கேசஸோ அல்லது ஏதாவது ஒரு இதோ கிடைக்கும். அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், காவல்துறையில் நீ கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போப்பா, நீ லைசன்ஸ் வாங்கிக்கப்பா, நீ வந்து ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதப்பா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்க கேட்குறாங்களா? கேட்க மாட்டோம். கல்லூரியில் பேசுகிறோம், பொதுமக்கள்கிட்ட பேசுகிறோம், எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு யார் வந்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்கும். அறிவுரை கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். உங்கள் மாதிரி சங்கங்கள் மீட்டிங் போட்டாலும் அவேர்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நான் மட்டும் கத்திக்கிட்டு இருந்தால் திண்டிவனத்தில் சக்ஸஸ் பண்ண முடியாது. என் போலீஸ் மட்டும் கத்திக்கிட்டு இருந்தால் சக்ஸஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம சங்க உறுப்பினர்கள் எல்லாம் சீனியர் அட்வொகேட்ஸ், நீங்களும் உங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்கள்கிட்ட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி, அந்த ஊர் பொதுமக்கள் இருப்பாங்க, வார்டு இருக்கும், அங்கே வந்து இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு ஒரு நம்ம டிடியை பற்றியோ கஞ்சாவை பற்றியோ ஒரு பாட்டிலை பற்றியோ பேசி ஒரு அவேர்னஸ் பண்ணி, நான் டிஎஸ்பி நம்பர் நான் தரேன்னு சொல்லிட்டு, நீங்கள் வேறு யார் நம்பருமே வேணாம், என் நம்பர் கொடுத்தீங்கனாலே, ஐயா கிட்ட எல்லாத்தையுமே இருக்குது, என் நம்பரை கொடுத்தீங்கனாலே நான் வந்து நைட்டு, அதான் நான் சொல்கிறேன், 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் என்ன ஃபோன் அடித்தாலும் நாங்கள் எடுத்துக்கோம். 4 தூங்குறதுலாம் கிடையாது, எடுத்து நைட்டு 12 மணிக்கு நான் கூட எடுத்து நாங்கள் பேசிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம், எடுத்து பதில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், பிடிக்க தான் செய்கிறோம். ஏன்னு கேட்டால், இந்த திண்டிவனம் இப்படியே போயிடுச்சு அப்படின்னா, ஒரு காலத்தில் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு என் பையனோ என் பேரனோ எங்கள் ஊருக்கு வரப்போ திண்டிவனம் வந்து ஃபுல்லாக ட்ரக்கில் வந்து மூழ்கிருக்கு. பாண்டிச்சேரி பக்கமாகவே இருக்குது. சாராயம் உங்களுக்கு 30 ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அங்கேருந்து 30 ரூபாய்க்கு இங்கேருந்து 10 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு போகிறான். 300 ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு போய் இவன் மூட்டை பிடிச்சிட்டு அங்கேருந்து ஈஸியாக வாங்கிட்டு வந்து அதை 600 ரூபாய்க்கு விற்கிறான். 300 ரூபாய்க்கு கொண்டு வாங்கிட்டு வந்து 10 பேர் போக இந்த 20 பேர் கொடுக்குறான். அது சேல்ஸ் பண்ணுறான். இப்படியே போச்சுன்னா எப்படி இருக்குன்றத பார்த்துக்கணும். நேற்று போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 36 வயசு பையன், அன்மேரிட் பாய். அந்த பாய் வந்து ஏற்கனவே குடிச்சு அவருக்கு கல்லீரல் மண்ணீரல் எல்லாம் போயிடுச்சு. அவருக்கு பொண்ணு முழுக்க யாரும் வரல. பாண்டிச்சேரியில் போய் 4 பாட்டில் வாங்கிட்டு வந்து அங்கேயே குடிச்சிட்டு வந்திருக்காரு. இந்த 4 பாட்டில் அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. திரும்ப வீட்டில் அம்மா மதியானம் சாப்பாடு போடுறாங்க, சாப்பிடல. காலை சாப்பாடு சாப்பிடல, மதியான சாப்பாடு சாப்பிடல. இவர் திரும்ப அங்கேருந்து வாங்கிட்டு வந்த ஒரு வில்லியா, அந்த 100 ml வில்லியை குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டாரு. 4 மணிக்கு அம்மா போய் எழுப்புறாங்க, எந்திரிக்கிறார். அந்த 3 பாட்டில் அப்படியே ஒரு பாட்டில் இன்னொருத்தர் ஃப்ரெண்டு கொடுத்துட்டாரு. அவர் குடிச்சு நல்லா இருக்கிறாரு. இந்த 2 பாட்டில் தலைமாட்டிலே இருக்குது. அவங்க அம்மா அந்த பாட்டில் எடுத்துகிட்டு வந்து இந்த பாட்டில் வச்சு இறந்துட்டாரு குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் கூட குடித்தவர் நல்லா இருக்கிறாரு. அப்போ இவருக்கு ஃபிசிக்கலாக சரியில்லை, அவருக்கு ஏற்கனவே கல்லீரல் மண்ணீரல், இந்த மாதிரி பாய்ஸ் நிறையா இருக்காங்க. நான் இதை வந்து நான் இங்கே உண்மையிலே இந்த சங்கத்தில் பதிவு பண்ணுறேன். இதை வந்து நம்ம திருத்தணும்.